ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு நார்த் இண்டியன் டிஷ் பன்னீர் மட்டர் மசாலா எப்படி டேஸ்டியாக சிம்பிளாக பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 200 கிராம் அளவுள்ள பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். வீட்லேயே செஞ்ச பன்னீர் இது. அதை தவிர ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 200 கிராம் எடுத்திருக்கேன். காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 7-8 மணி நேரம் ஊற வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்காங்க. ஒரு குடமிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது தவிர தேவையான அளவு பட்டர் எடுத்துக்கங்க. 7-8 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவில் தனியா பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். நாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதுமே அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறின பிறகு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு திரும்ப அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச பிறகு அதில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் எல்லாம் நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணி அதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அது கூடவே குடமிளகாயையும் சேர்த்து கிளறி விடுங்க. இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறின பிறகு அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் விட்டுக்கங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதோடவே நாம் எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவில் தனியா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்டால் இதோட இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அந்த பச்சை பட்டாணி எல்லாம் வேகணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இடையில நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். திரும்ப நல்லா கிளறி விட்டுடலாம். கிரேவி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது நல்லா திக்காக ஆகணும். இப்போ இதை நம்ம திரும்ப மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
இன்னொரு 7-8 நிமிஷம் கழித்து பாருங்கள், கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆயில் ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை எடுத்துக்கோங்க, அதாவது கசூரி மேத்தி. இது நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்கலாம். திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம். பன்னீர் சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப நேரம் இதை வேக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷம் கழித்து ஓரத்தில் நல்லாவே ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. வாசனையும் நல்லா கமகமன்னு வருது. நீங்களும் இதே மாதிரி பன்னீர் மட்டர் மசாலா உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.